காவிரி நீர் போல இன்னொரு அச்சுறுத்தல் மேகதாது அணை. இந்த அணையை கட்ட இதுவரை ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கவில்லை. இங்கே ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் காவிரி பிரச்சனை சட்ட ரீதியான தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்கவே போராடி வந்திருக்கிறோம். தமிழக வெற்றி கழகமாக அரசும் அந்த நிலையில்தான் பயணிக்கும் என நான் உறுதியாக நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். இவ்வளவுக்கு பிறகு கர்நாடக மாநில மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கலாம் என 2018 ஒன்றிய நீர்வளத்துறை ஆணையம் அனுமதி அளித்தது. ஆனால் அது பிளாங்கட் பெர்மிஷன் அல்ல, 3 நிபந்தனைகளை விதித்தது. 22/11/2018 கடிதத்தை எடுத்து படித்து பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல் நிபந்தனை, தமிழ்நாடு அரசின் நிபந்தனைகளை டிபிஆர் தயாரிக்கும் போது பரிசீலனையில் கர்நாடகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தமிழ்நாடு அரசின் நிபந்தனைகளை டிபிஆர் தயாரிக்கும் போது, அதாவது கர்நாடக மலை டிபிஆர் தயாரிக்கும் போது பரிசீலனை கர்நாடகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, மத்திய மின்சார வாரியம் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் உள்ள காவிரி மேலாண்மை ஆணைய அலகு ஆகியவற்றுடன் கலந்து ஆலோசித்து இந்த டிபிஆர் தயாரிக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, இப்படி கர்நாடகம் தயாரிக்கும் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலனை செய்வதற்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் முக்கியம். அதாவது இந்த ஒப்புதல் ப்ரீ ரிக்வெஸ்ட், முன்கூட்டியே தேவை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நிபந்தனையுடன் டிபிஆர் தயாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாலும் ஒன்றிய நீர்வளத்துறை ஆணையம் ஒரு எக்ஸ்பர்ட் பாடி என்பதாலும் இப்போதைக்கு உச்சநீதிமன்றம் தலையிட விரும்பலை என கூறியது. அது மட்டுமின்றி, அதாவது இந்த உச்சநீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்று கூறியதற்கு காரணம், அது இந்த நிபந்தனைகளை கர்நாடக அரசு பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் உண்மைத்தன்மை. அது மட்டுமின்றி, இந்த நிபந்தனைகளை மீறி மேகதாது அணை கட்ட டிபிஆர் தயாரிக்கப்பட்டால் பார்ட்டிஸ் would be at liberty to take such steps as permissible in law என்ற ஒரு ரைடர் உடன் தான் நீதிமன்றம் தமிழ்நாட்டின் கோரிக்கையின் மீது டைரக்ஷன் கொடுக்க மறுத்துள்ளதை தவிர தமிழ்நாடு சார்பில் சரியான முகாந்திரங்களை வைத்து வாதாடவில்லை என்றோ தமிழ்நாட்டின் கோரிக்கையில் நியாயமில்லை என்றோ கூறவில்லை என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கர்நாடகம் தயாரித்த டிபிஆர் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி இல்லை என்பதால் அதையே ஒன்றிய நீர்வளத்துறை ஆணையம் கர்நாடக அரசுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தவரை மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை அனுமதிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை நிலை என்பதை இங்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.